30,000 கேபிட்டல் யூஸ் பண்ணி 1 crore ஏர்ன் பண்ண போற சேலஞ்சில் டே 30 முடிச்சிருக்கோம். நம்ம பார்த்தீங்களான்னா 30,000 கேபிட்டல் யூஸ் பண்ணி 1 மந்த் க்ளோஸ் ஆகிட்டு நெட்டாக எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களான்னா 9,100 ரூபா ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். நான் ப்ரோ ஒரு மந்த்தை பண்ணியுமே 9,100 ரூபா தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நம்ம வந்து 30,000 கேபிட்டலில் 9,100 ரூபாய் எவ்வளோனா 30% ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். இதுவே கேபிட்டல் அதிகமாக யூஸ் பண்ணியிருந்தா 30%ன்றது பெரிய ரிட்டர்னு, இதுவுமே பெரிய ரிட்டர்ன் தான். நம்ம இந்த 1 crore ஏர்ன் பண்றதுக்கு நம்ம ஒரு ஹெல்பிங்கா எதை யூஸ் பண்ணிக்க போறோம்னா, நான் எதை யூஸ் பண்ணிக்க போறேன் சார்? பவர் ஆஃப் காம்பவுண்டிங் எஃபெக்ட். பவர் ஆஃப் காம்பவுண்டிங் எஃபெக்டை தான் யூஸ் பண்ண போறோம். இந்த 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 சார்ட்டை பாருங்க, பவர் ஆஃப் காம்பவுண்டிங் கால்குலேட்டர் இது. இந்த கால்குலேட்டர்ல பாருங்க, நம்ம வெறும் 30,000 தான் போட்டிருக்கோம். 30,000 போட்டு நம்ம இந்த மந்த் 30% ரிட்டர்ன் எடுத்திருக்கோம். அதே மாதிரி அடுத்த மந்த் ஒரு 11,000 ப்ராஃபிட் பண்ணா போதும். அடுத்த மாதம் அந்த அமௌண்ட் பிளஸ் இப்போ 30,000 பிளஸ் ஒரு 9,000 39,100 ரூபாய். அடுத்த மாதம் இந்த 39,100 ரூபாய் வச்சு ஒரு 11,000 ப்ராஃபிட் பண்ணா போதும். அதே மாதிரி தான் நம்ம காம்பவுண்ட் பண்ணி 1 crore ஏர்ன் பண்ண போறோம். இந்த மாதிரி 30% ரிட்டர்ன் எடுத்தாலுமே நம்ம 2 வருஷத்துல இந்த 1 crore ஏர்ன் பண்ணிடலாம், பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் இந்த இதுதான் யூஸ் பண்ணணும். நிறைய பேர் சின்ன பையன் எதுக்கு ட்ரேடிங் சொல்லி தரீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அப்படி கிடையாது. இவருக்கு மெயின் முதல்ல எது சொல்லி கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டலாக ஒரு ஸ்டாக்கை எப்படி அப்ரோச் பண்ணோம், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்க்கு தான் இவர் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். வாரன் பஃபெட்டை கேள்விப்பட்டிருப்பீங்க. வாரன் பஃபெட் 11 வயசுல அவரோட இன்வெஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுவுமே நிஜம்தான். ஆனால் ரியலாக யாருன்னா பண்ணுறாங்களான்னு கேட்டால் யாருமே பண்ணுறது கிடையாது. ஆனால் இது என் பையன், இவருக்கு 5 வயசு தான் ஆகுது. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறாரு. இந்த லீவ் முடிஞ்ச உடனே இவர் 5 வயசுலயே ஸ்டார்ட் பண்றாரு. அப்போ இவருக்கு காம்பவுண்டிங் எஃபெக்ட் ஒர்க் ஆகும்போது ஃபியூச்சர்ல இவருக்கு ஒரு 25-30 இயர்ஸ் ஆகும்போது இவரோட காம்பவுண்டிங் எஃபெக்ட் எந்த அளவுக்கு இருக்கும், இவனுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டோட நாலேஜ் எந்த அளவுக்கு கெயின் ஆயிருக்கும், அதுவுமே காம்பவுண்டிங் எஃபெக்ட் ஆயிருக்கும். இவருக்கு இவங்க அம்மா அக்கௌண்ட்ல டிமெண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்துருங்க. பர் மந்த் 500, இவர் வெறும் 500 தான் இன்வெஸ்டிங் பண்றாரு. அதோட காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டரும் ஒரு 20 to 25 இயர்ஸ்க்கு நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அது இவருக்கு வெறும் 500 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாவே இவரோட ஃபியூச்சர்ல எந்த அளவுக்கு growth வெல்த் கிரியேட் பண்றாருன்றது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ட்ரேடிங் ஏன் சொல்லித்தரேன்னா, ட்ரேடிங் இப்போ ரீசெண்ட் டைம்ல தான் இவருக்கு ட்ரேடிங் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடியில இருந்து இவருக்கு ஃபுல்லா லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் தான் சொல்லித்தரேன். இவர் முழுக்க எதுக்கு வரானா, லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்க்கு தான். எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம லாங் டேர்ம்ல மட்டும்தான் நான் இது பண்ணுவேன். ஷார்ட் டேர்ம்ல இன்னைக்கே பணம் சம்பாதிச்சிடணும், இன்னைக்கே பண்ணணும்னு நினைக்கவே மாட்டேன். லாங் டேர்ம் யாருக்கெல்லாம் காம்பவுண்டிங் எஃபெக்டை பத்தி தெரியுதோ, யாரெல்லாம் புரிஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு நல்லா இந்த வீடியோ கிளியரா புரியும். இவரை கண்டிப்பா ஃபியூச்சர்ல ஒரு நல்ல ஒரு நாலேஜபிளா, ஃபினான்சியலா நாலேஜபிளா எடுத்துட்டு போனன்றதுனால தான் என்னோட இலக்கு. அதுக்கப்புறம் நம்ம 2 வச்சிருக்கோம். நம்மளோட ஸ்ட்ராட்டஜி கிளாஸுக்கு அந்த ட்ரேடிங்ல ஸ்ட்ராட்டஜி கிளாஸ் ஆப்ஷன்ல அந்த ஸ்ட்ராட்டஜி கிளாஸ்ல நீங்க அட்டென்ட் பண்ணோம்னா, இது மேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்க. நம்ம ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்துட்டு நம்மளுக்கு கம்யூனிட்டி இருக்கு, கம்யூனிட்டியில உங்களை ஆட் பண்ணிட்டு நம்மள கூட சேர்ந்து நீங்க ட்ரேட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நம்ம மந்த் ஆன் மந்த் ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ணுவோம். அதுக்குமே ஒரு கம்யூனிட்டி குரூப் இருக்கு. இந்த மாதிரி உங்க வீட்டுல சின்ன பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு டிமெண்ட் அக்கௌண்ட் சின்ன வயசுலயே ஓபன் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு ஓபன் பண்ண முடியாது, உங்க பேரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்து ஜஸ்ட் ஒரு 500 நீங்க போஸ்ட் ஆபீஸ்ல போடுறதோ எதுனாலும் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 500 தேவையில்லாத செலவெல்லாம் வேஸ்டா தான் பண்ணுவோம். அந்த 500 இவங்க மேல இந்த வயசுல இவங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி கொடுத்து இவங்க மேல டெபாசிட் பண்ணோம்னா அது காம்பவுண்டிங்கா ஒரு 25 இயர்ஸ்க்கு அப்புறம் நல்ல ஒரு வெல்த்தா மாறி இருக்கும். இன்ஃபிளேஷனை பீட் பண்ணி தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு வெல்த் கிரியேட் ஆயிருக்குமே தவிர்த்து இன்ஃபிளேஷனை பீட் பண்ணாத அளவுக்கு இருக்காது. ஒரு 2-3 வருஷம் இன்ஃபிளேஷன் பீட் பண்ணாது வச்சுங்க, ஒரு அப்புறமேட்டு ஒரு நல்ல ஒரு கெயின் கொடுத்தணும். ஓவராலா இன்ஃபிளேஷனை பீட் பண்ணி தான் இவங்களோட ஃபியூச்சர் ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ஃபியூச்சர்ல இவரோட இலக்கு இவர் ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகணும். அதுக்கப்புறம் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங், ஃபர்ஸ்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்டர், அதுக்கப்புறம் ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகணும். அதனாலதான் இந்த வயசுல இருந்து இவருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். தப்பா எதுவும் ட்ரேடர் ஆக்கணும், இந்த வயசுலயே ப்ரெஷரை கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் தப்பா எடுத்துக்காதீங்க. இவர் இன்வெஸ்டிங்க்கு தான் வந்திருக்காரு. இவர் ஓகேனா மட்டும் சில கம்மி அமௌண்ட் கொடுத்து அந்த அமௌண்ட்டை இவர் நல்ல மாதிரிக்கா க்ரோ பண்ணா மட்டும்தான் இவர் ட்ரேடிங்க்கு கொடுப்பேன். இல்லைன்னா ட்ரேடிங்க்கு வேணாம், நீங்க லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்கே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவேன். அந்த மாதிரி கண்டிஷன் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு வந்தா மட்டும்தான் இவருக்கு ட்ரேடிங்கு. அப்படி இல்லைன்னா ட்ரேடிங் லேர்னிங் மட்டும்தான் பண்ணணும். மற்றபடி இவர் இந்த வயசுலயே நான் ட்ரேடிங் சொல்லி தரேன் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. இன்வெஸ்டிங்க்கு தான் இவர்.
இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சரி சொல்லு. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ட்ரேட் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. பை. பை கைஸ்.